அதுக்காக அந்த நாயினுடைய கணையத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நாயினுடைய உடல்ல ஆரம்பத்தில் எந்த மாற்றங்களும் பெருசாக வந்து தெரியல. ஆனால் போக போக அந்த நாய் வந்து ஃப்ளோர்லேயே அடிக்கடி யூரின் போக ஆரம்பிச்சிருந்தது. இது ஒரு ஆச்சரியமான விஷயமா அவங்க 2 பேருக்கும் இருந்தது. ஏன்னா கணையமானது ஒரு ரெகுலேட்டரை வந்து கொண்டு இருக்கு. அந்த ரெகுலேட்டர் தான் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. இதில் தான் இன்சுலினும் ஒன்றா வந்து இருந்தது. ஆனால் அந்த பேன்கிரியானை வந்து மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதுவானதாக இல்லை. ஏன்னா அதை பயன்படுத்தினா விலங்குகள்லேயே வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருந்தது. ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல கணையத்தினுடைய பங்களிப்பு இருக்குன்றது எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். பால் லேங்கரான்ஸ்ன்ற ஒரு ஜெர்மன் பெத்தாலஜிஸ்ட் 1869ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த மைக்ரோஸ்காபிக் அனாட்டமி ஆஃப் த பேன்கிரியஸ் அப்படின்னு ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சாங்க. அப்போ அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரையில் பேன்கிரியஸ் கணையத்தினுடைய ஒரு சிறப்பு உயிரணுக்களின் தொகுப்பான பேன்கிரியாட்டிக் ஐலட்ஸை டிஸ்கிரைப் பண்ணாங்க. அதை பால் லேங்கரான்ஸ் டிஸ்கிரைப் பண்ணனால அதுக்கு ஐலட்ஸ் ஆஃப் லேங்கரான்ஸ் அப்படின்னு பால் லேங்கரான்ஸோடைய பெயரும் இடப்பட்டது. அடுத்து 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1889ஆம் ஆண்டு பிரான்ஸோடைய ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ட்ராஸ்பர்கில் ஆஸ்கார் மின்கோஸ்கி அதே மாதிரி ஜோசப் பேரன் வான் மெரிங் இந்த 2 ஜெர்மனியை சேர்ந்த மருத்துவர்களும் உடல்ல கணையத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்காக அவங்க ஒரு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனையை பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அதே 1889ஆம் ஆண்டு பரிசோதனைக்காக ஒரு வீட்டு நாயை எடுத்துக்கிட்டு அந்த நாயினுடைய கணையத்தை ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக அந்த நாயினுடைய உடலில் கணையம் இருக்காது. இப்போ அந்த நாயினுடைய உடலில் என்ன செயல்பாடுகள் வந்து நடக்காமல் போகுது அப்படின்றத கவனிக்கிறதன் மூலமாக கணையத்தினுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு 2 பேரும் கருதினாங்க. அதுக்காக அந்த நாயினுடைய கணையத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நாயினுடைய உடலில் ஆரம்பத்தில் எந்த மாற்றங்களும் பெருசாக வந்து தெரியல. ஆனால் போக போக அந்த நாய் வந்து ஃப்ளோர்லேயே அடிக்கடி யூரின் போக ஆரம்பிச்சிருந்தது. இது ஒரு ஆச்சரியமான விஷயமா அவங்க 2 பேருக்கும் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு டாக் வந்து ஹவுஸ் ட்ரைன்டு டாக், அதாவது வீட்டில் பயிற்சி பெற்ற ஒரு நாய். அதுக்கு வந்து யூரின் வந்தால் அது வீட்டுக்கு வெளியே போய் தான் யூரின் போகும். அது மட்டும் இல்லாமல் அது அடிக்கடிலாம் யூரின் போகாது. ஆனால் இந்த சமயம் வந்து வீட்டுக்கு வெளியே போய் யூரின் போகாமல் ஃப்ளோர்லேயே வந்து அடிக்கடி யூரின் போச்சு. இதை பார்த்த உடனே இந்த அடிக்கடி யூரின் போகிறது அப்படின்றது டயபெட்டிஸ் நீரிழிவு நோயினுடைய ஒரு அறிகுறி. ஸோ அறிகுறிகளில் ஒன்று நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகளில் ஒன்று தான் இந்த அடிக்கடி யூரின் போகிறது. அப்போ இந்த நாயினுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்குதோ அப்படின்ற அந்த சந்தேகம் இவங்க 2 பேருக்கும் வந்தது. அதுக்கப்புறமா அந்த 2 பேரும் அந்த நாயினுடைய யூரினை வந்து பரிசோதனை பண்ணாங்க. அப்போ அந்த யூரினில் ஹை சுகர் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டறிஞ்சாங்க. அப்போ கணையம் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுல பங்களிப்பு ஆற்றுது அப்படின்றத அவங்க 2 பேரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இதை உறுதி செய்கிறதுக்காக இன்னும் நிறைய நாய்களில் அவங்க கணையங்களை வந்து எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறமா அத்தனை நாய்களுக்குமே இந்த நீரிழிவு நோயினுடைய சிம்டம்ஸ் ஏற்பட்டு அடுத்து அத்தனை நாய்களுக்குமே வந்து நீரிழிவு நோயானது ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் அந்த 1889ஆம் ஆண்டு உறுதி செஞ்சாங்க. இந்த மாதிரி கணையத்தினுடைய செயல்பாடுகளில் ஒன்று வந்து பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்ணுறது. அதே மாதிரி அந்த பேன்கிரியஸ் கணையமானது ஒரு ரெகுலேட்டரை வந்து கொண்டு இருக்கு. அந்த ரெகுலேட்டர் தான் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா பல ஆண்டுகளுக்கு பிறகு 1905ஆம் ஆண்டு யூஜின் கிளீ அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு பிசியாலஜிஸ்ட், இவருடைய ஃபுல் நேம் வந்து மார்சல் யூஜின் அமில் கிளீ அப்படின்றது. அவர் வந்து இந்த பேன்கிரியஸில் ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் அப்படின்னு அந்த பால் லேங்கர்ஹான்ஸ் கண்டறிஞ்ச அதை விளக்கின ஒரு பேன்கிரியாட்டிக் ஐலட்ஸ் அதை பற்றி அவர் வந்து விளக்கினாங்க. அப்போ அவர் வந்து அந்த யூஜின் கிளீ வந்து சொன்ன விஷயம், அந்த பேன்கிரியஸில் இருக்கக்கூடிய இந்த பேன்கிரியாட்டிக் ஐலட்ஸ், அதாவது ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ், அதிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து வருது. அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது அப்படின்றத அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகள் போனது. அடுத்து 1916ஆம் ஆண்டு நிக்கோலை கான்ஸ்டான்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ரொமேனியன் பிசியாலஜிஸ்ட், ஒரு உடலியல் நிபுணர்,
அவருடைய ஃபுல் நேம் வந்து நிக்கோலை கான்ஸ்டான்டின் பாலைஸ்கு அப்படின்றது. ஸோ அந்த பாலஸ்கு அப்படின்றது. ஸோ அந்த நிக்கோலை பாலஸ்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்டை வந்து கணையத்திலிருந்து எடுத்தாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்தி நாய்களில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி அவர் வந்து காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டுக்கு அவர் வந்து பேன்க்ரியன் அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. அது வந்து பேன்க்ரியன் அப்படின்னு அழைக்கப்படும், பேன்க்ரைன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை அவர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அந்த பேன்க்ரியன் அதில் தான் இன்சுலினும் ஒன்றா வந்து இருந்தது. ஆனால் அந்த பேன்க்ரியனை வந்து மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதுவானதாக இல்லை. ஏன்னா அதை பயன்படுத்தினா விலங்குகள்லேயே வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை மனிதர்களுக்கு பயன்படுத்தினா இன்னும் நிறைய பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்னு நிக்கோலை பாலஸ்கு வந்து அதை அடுத்து வந்து பின்பற்றலை. இதுக்கப்புறம் தான் 1921 ஃப்ரெடரிக் பேண்டிங் அப்படின்ற ஒரு கெனடியன் ஃபார்மகாலஜிஸ்ட்டும், சார்ல்ஸ் பெஸ்ட் அப்படின்ற அமெரிக்கன் கெனடியன் மெடிக்கல் சயின்டிஸ்ட்டும், அதே மாதிரி ஜான் மெக்லவுட் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் பயோகெமிஸ்ட்டும், ஜேம்ஸ் காலிப் அப்படின்ற ஒரு கெனடியன் பயோகெமிஸ்ட்டும், இந்த 4 விஞ்ஞானிகளும் சேர்ந்து இன்சுலினை கண்டறிஞ்சு அது மனித பயன்பாட்டிற்கு ஏற்ற மாதிரி உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டைப் 1 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு இன்சுலின் வந்து பயன்படுத்தப்பட்டு இன்றைய காலகட்டத்தில் டைப் 1 டயபெட்டிஸ் ஆனது மேனேஜ் பண்ணப்பட்டு வருது. ஸோ இன்சுலின் கண்டறிகிறதுக்கு இவ்வளோ பேர் வந்து காரணமாக இருந்தாலும் அந்த இன்சுலின் கண்டறியப்படுறதுக்கு அடித்தளமிட்டது வந்து முக்கியமாக 2 நபர்கள். ஒன்று ஆஸ்கார் மின்கோஸ்கி, இன்னொன்று வந்து ஜோசப் வான் மெரிங். ஏன்னா இந்த 2 நபர்கள் தான் கணையத்தினுடைய செயல்பாட்டில் ஒன்று தான் பிளட் சுகரை வந்து ரெகுலேட் பண்ணுறது. அதேமாதிரி கணையத்தில் ஏதோ ஒரு ரெகுலேட்டர் இருக்குது, அந்த ரெகுலேட்டர் தான் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 1916 அந்த நிக்கோலை பாலஸ்கு வந்து அந்த கணையத்திலிருந்து ஒரு சாரை வந்து எடுத்தாங்க. ஆனால் அந்த சாரில் வந்து இன்சுலினும் இருந்தது, ஆனால் மற்ற சாரும் அதில் வந்து இருந்தது. அதனால் அதில் நிறைய பின்விளைவுகள் இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து பியூரிஃபை பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டில் இருக்கக்கூடிய இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் அதாவது பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத அந்த ஃப்ரெடரிக் பேண்டிங் உட்பட 4 விஞ்ஞானிகள் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி கண்டறியப்பட்டு இன்றைய காலகட்டத்தில் டைப் 1 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படக்கூடிய எண்ணில் அடங்காத மனிதர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ அதுக்கு காரணமாக ஆஸ்கார் மின்கோஸ்கியும் ஜோசப் வான் மெரிங் இவங்க 2 பேரும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல கணையத்தினுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க ஒரு பெரிய ஒரு பரிசோதனையின் மூலமாக. இப்போ இந்த பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இன்சுலின் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதை நான் ஃபுல்லாக ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.